சேனல்ல ஒரு ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். ஹல்வானாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் வாட்டர்மெலன் வச்சு ஒரு ஹல்வா நினைக்கும் போதே செம்மையா இருக்கு இல்லைங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட ஹல்வாக்கு வாட்டர்மெலன் 1, உப்பு தேவையான அளவு, சர்க்கரை 1/4 கப், நெய் 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், பாதாம் முந்திரி தேவையான அளவு. ஃபஸ்ட்டு வாட்டர்மெலனை கட் பண்ணிக்கலாம். நான் பாதி பழத்துக்கு கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. பாருங்க, இந்த மாதிரி ரெட்டான பழமாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஹல்வா நல்ல கலராகவும் நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு ஜூஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இதில் சக்கை அந்த விதையெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. இப்போ வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சாச்சு. இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா அரிசி மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறம் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இல்லைன்னா கட்டி இருந்துச்சுன்னா நம்ம ஹல்வாலையும் கட்டி கட்டியாக இருக்கும், அப்புறம் நல்லா இருக்காது. நம்மளுடைய ஹல்வா மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். நெய் நல்லா இலகி வந்ததுக்கப்புறம் பாதாம் முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பாதாம் முந்திரியும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே நெய்யில் நம்மளோட ஹல்வா மிக்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை விடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருங்க, ஏன்னா சீக்கிரமாக கட்டி விழ ஆரம்பிச்சிடும். இந்த ஹல்வாக்கு ரொம்ப நேரம் கூட உங்களுக்கு எடுக்காது. யாராவது உங்களுக்கு கெஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான் ஆகுங்க இந்த ஹல்வாக்கு. 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நிறைய சர்க்கரையும் இந்த ஹல்வாக்கு தேவைப்படாது, ஏன்னா வாட்டர்மெலன்னாலே நேச்சுரலாகவே ஸ்வீட் இருக்கு. பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரும். உப்பு ஒரு பின் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலும் உப்பு சேர்க்குறப்ப அதோட ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் ஏற்றி கொடுக்கும், அதுக்காக தான். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் கீ எல்லாம் பிரிஞ்சு வரும். அப்போ நம்மளோட ஹல்வா ரெடின்னு அர்த்தம். இது ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். சாப்பிட்றப்ப அப்படியே திருநெல்வேலி ஹல்வா சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. மேலே பாதாம் முந்திரி தூவி விட்டுறலாம். இந்த ஹல்வா நீங்கள் ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் செஞ்சு கொடுங்கன்னு எல்லாரும் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.